ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட முடிந்த அதிமுகவால் ஏன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட முடியவில்லை என பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் அவருடன் நமது செய்தியாளர் மகேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவுக்கு பிறகு தமிழகத்தில் இடைத்தேர்தலானது சூடுபிடித்துள்ளது. எனவே விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலானது தேதி அறிவிக்கப்பட்டு திமுக சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜக கூட்டணி இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வேட்பாளரையும் இன்று காலை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை அக்கட்சி சார்பில் இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் இருக்கக்கூடிய கருநாகராஜனிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று வரை அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க, தனித்து நாடாளுமன்ற தேர்தலில் களங்கண்டாங்க உங்களுக்கு எதிராக. இந்த சூழ்நிலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை, இதை எப்படி பார்க்குறீங்க பாஜக தரப்பில்? இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாதது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மாவாக இருக்கட்டும், அவருடைய பிரதான அரசியல் எதிரி திமுக வெற்றிக்கு எதிராக உழைக்க வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை. இதில் எவருமே சமரசம் செய்து கொள்ள முடியாத அளவிற்கு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்களும் கடைசி வரை தங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை உருவாக்கி கொண்டார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வழிகாட்டுதலின்படி எங்கள் மாநில தலைவர் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஆலோசித்து ஒருமனதாக ஒரு வேட்பாளரை, அவர் பேரும் அன்புமணி தான், நிறுத்தி இருக்கிறார்கள். அவர் வெற்றிக்கு உழைக்க நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம். கடந்த தேர்தலில் ஒரு அதிகமான வாக்குகளை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலில் பாஜகவும் கூட்டணியில் இருந்தது. அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த கூட்டணியில் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு அவர்கள் ஏன் பின்வாங்கி செல்கிறார் என்பது ஆச்சரியத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இது உள்நோக்கம் இருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. சார், அதிமுக போட்டியிடலன்னு ஒரு பக்கம் வச்சாலும் இந்த தேர்தலில் ஏன் பாஜக வேட்பாளர் அறிவிக்கல, பாமகவுக்கு விட்டு கொடுக்க என்ன காரணம்? என்ன காரணம்னு கேட்குறீங்க? இப்போ தான் ஒன்றா சேர்ந்து போட்டியிட்டு ஒரு கூட்டணியை, ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த கூட்டணி தொடரும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் வருகிறது என்று சொன்ன உடனேயே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அல்லது தலைவர் ஐயா அவர்கள் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தித்து பாமக வேட்பாளருக்கு ஆதரவு கோருவோம் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இதில் நான் போட்டியிடுவேன், நீ போட்டியிடுவேன்னா எப்படி? அவர்கள் அந்த பகுதியில் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். தலைவர் சொல்லியிருக்கார், மாநிலத்தில் அண்ணாமலை தெளிவாக சொல்லியிருக்கார், எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒருமனதாக இந்த முடிவு எடுத்தோம் என்று சொல்லியிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜகவினுடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார், திமுகவை வீழ்த்தக்கூடிய வகையில் கூட்டணியுடைய செயல்பாடுகள் அமையும் என்பது இவருடைய கருத்தாக நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வீரகுமாருடன் செய்தியாளர் மகேஷ்.